ஹாய்! இது போன வியாழக்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ. ஈவினிங் 3 மணிக்கு மேல இருந்த வேலைகள் தான் செஞ்சுட்ருந்தேன். மறுநாள் ஆடி வெள்ளின்றதுனால அந்த கிளீனிங் வேலைலாம் போயிட்டுருந்தது. பூஜை சாமான்லாம் கழுவி வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஈவினிங் டின்னருக்கும் கையோட ப்ரிப்பேர் பண்ணிட்டுருந்தேன். ஏன்னா 5:00 மேல போய் என் பையன கூட்டு வரணும். 6:30க்கு அப்புறம் என் பொண்ண போய் கூட்டிட்டு வரணும். அந்த வேலைலாம் இருக்கிறதுனால 3 மணிலேருந்தே நைட்டு டின்னருக்கான வேலையும் செய்ய ஆரம்பிச்சுட்டேன். மாவு சப்பாத்திக்கு பெசஞ்சு வச்சுட்டு ஒரு அடுப்புல மூக்கடலை வேக வச்சேன். சப்பாத்தியும் சென்னாவும் தான் நைட்டு டின்னருக்கு செய்யலான்னு சொல்லிட்டு சப்பாத்தி மாவு பிசையும் போது கடைசியா ஒரு 2-3 ஸ்பூன் நெய் விட்டு பிசைஞ்சோன்னு வச்சுங்க, சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாகவும் வரும், நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு காலையிலேருந்து கொஞ்ச நேரம் கூட உட்காரவே இல்லை. ரொம்ப பிஸியாக போயிட்டு இருக்கு ஒர்க்கு. வீடு பெருக்கிறது, வீடு துடைக்கிறது, பூஜை சாமான் க்ளீன் பண்ணுறது, பெட் கவர் மாற்றுறது, ஒட்டரை அடிக்கிறது, இந்த மாதிரியே பிஸியாக போயிட்டு இருந்தது. ஈவினிங்காக இருந்தால் பூஜை சாமானுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது தான் கொஞ்சம் நேரம் உட்காந்தேன். மஞ்சள் குங்குமம் வச்சு முடிக்கிறதுக்குள்ள கரெக்டாக மணி 5 ஆயிடுச்சு. போய் என் பையனை கூட்டிட்டு விட்டுட்டு சென்னாவுக்கும் தாளிச்சு விட்டுட்டு, சென்னா நல்லா ரெடியாகி வந்தப்புறம் கரெக்டாக போய் என் பொண்ணை கூட்டிட்டு வரதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாப்பிடும்போது சப்பாத்தி சுட்டுக்கிட்டோம். வரும்போது நல்ல மழை, ஃபுல்லாக மழையில் நல்லா நனைஞ்சு வந்தோம். ஆடி மாதம் பிறந்தாலே சாமி கும்பிட்ற நாட்களும் நிறைய வரும், வேலையும்